Hello everyone, welcome to post market analysis. So first of all, Nifty-யோட ஓப்பனிங் ப்ரைஸை பார்க்குறோம். 23,559.50 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அங்கிருந்து கிரியேட் பண்ண லோ என்ன அப்படின்னா 460. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு டே ஓபி வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடியே ஒரு 10 டேஸுக்கு பிஃபோராக நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு டே ஓபியை தொட்டு சாக் வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த சாக் கொடுத்ததுக்கு ஸோ இம்பேலன்ஸோடு இருக்க பிளாக் எது அப்படின்னா இதுதான். ஸோ இப்போது அங்கே ப்ரைஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சில் இருக்கும்போது சொல்லிடணும். நெக்ஸ்ட் என்ன ஆகணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து சாக் கொடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட்டை மேலே போகணும். ஸோ லைக்லி அந்த மாதிரி தான் சினாரியோ இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது என்ன பண்ணியிருக்கு, ஜோன் வந்து டேப் அடிச்சிருக்கு. அதாவது ஜோன் வந்து டேப் அடிச்சுட்டு 460 அந்த லோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேப்பா, நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து நார்மலி ஜோன் அப்படின்னா ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் சாக் கொடுத்தா பை அடிக்கணும். என்ன பண்ணியிருக்கு, சாக் வந்து டன். பட் அதுக்கான பிளாக் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ ஈவன் இம்பேலன்ஸை கூட ஃபில் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இம்பேலன்ஸை கூட ஃபில் பண்ணல. பட் என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல சாக் இந்த சாக் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இங்கிருந்து வந்த ப்ரெஷர் தான். ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து இங்கே போட்ட பை ஆர்டர்ஸ். ஸோ அந்த பை ஆர்டர்ஸை எங்கே வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 23,400 கால் ஆப்ஷன். அவனோட பிஇபி லெவல் என்ன அப்படின்னா 184 அப்படின்றது பிஇபி. ஸோ எக்ஸாக்டாக அதை டேப் அடிச்சுட்டு தான் அந்த புல் மூவே வந்து வந்திருக்கு. எக்ஸ்ப்ளோசிவாக சாக்கு கொடுத்துருக்கு ஸ்பாட் ஷாட்டில். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சாக் கொடுக்க போதும் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ப்ரீமியத்தில் நமக்கு பிஃபோராகவே இண்டிகேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ எஸ்எம்சியில் ஸ்டாப் பண்ணிட்டு சாக்கு கரெக்ஷன் கொடுத்தோன்னா ஸோ பிளாக்கை டேப் அடித்தானோ பை அப்படின்னா. ஸோ என்ன பண்ணிருக்கு, இன்னைக்கு ஜோனுக்கு வரவே இல்லை. சாக் கொடுத்துருக்கான். பட் ஸோ அதுக்கு ப்ராப்பரான இது கரெக்ஷன் வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு கரெக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரான கரெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்விங்காகவே மார்க் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் சிங்கிள் கேண்டில் ரெட்டாக கொடுத்து மேலே ஏற்றிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஈவன் நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பிளேயர் அப்படின்னா ஸோ இதை உடைச்சப்போ தான் ட்ரேடே எடுத்துருக்க முடியும். ஸோ புல் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட்டை முடிச்சிட்டான். ஆஸ் எ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் இருக்கீங்க அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் டார்கெட் ஓவர். ஸோ ஓகேப்பா. ஸோ சாக் கொடுக்கும்போது நமக்கு தெரியும் இது 23,400 கால் ஆப்ஷன் எக்ஸாக்டாக பெப் டேப்பு. ஸோ டார்கெட் சாக் வந்து டன். ஸோ ஓகே, நான் தான் வந்தாச்சுங்க. என்ன ப்ரைஸில் இருக்குது, 23,500 இருக்குது. ஸோ இப்போ 23,500 கால் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து பை. நமக்கு சாக் கொடுத்தாச்சு, பை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்தே பை ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 23,500 அவனோட பிஇபே டேப் அடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக 157.70 அப்படின்றத கரெக்டாக பஞ்ச் அடிச்சிட்டான். ஸோ இங்கேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா அதுதான் டார்கெட் 190 அப்படின்றது தான் டார்கெட். ஸோ ஒன்ஸ் இது முடியுது அப்படின்னா அடுத்த டார்கெட் 259 தான் அடுத்த டார்கெட். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து நீங்கள் பை அடிச்சிருக்கலாம். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனதுக்கான ரீசனை யார் அப்படின்னா 23,500 கால் ஆப்ஷன் தான் அவனுக்கான மெயின் ரீசனு. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு 160 எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ப்ராப்பரான எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து அடிக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ 160 எடுக்கிறோம். ஸோ டார்கெட் ஈஸியாக வந்து 30 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு எப்போவுமே வந்து 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். 30 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே ஸோ ஒரு பார்ஷியல் எடுத்துகிட்டு ட்ரைல் பண்ணிக்கலாம். அது எப்படி ட்ரைல் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ மார்க்கெட் எஸ்எம்சி கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் டேட்டா வச்சு ட்ரேட் பண்ணுறோம்னா ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல 40 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு 30 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அகைன் இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஒரு ட்ரேட் கொடுத்துடணும். இது என்ன பண்ணிருக்கு, 60 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரம் தேவை கிடையாது, நமக்கு 30 to 40 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு ப்ராப்பராக நம்மளோட பிரேக் ஈவன் ப்ளஸ் அட்வான்ஸ் லெவலில் வச்சு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ சார்ட்ன்றது ஜஸ்ட் ஒரு அடிஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாட் சார்ட்டில் ஒரு இடம் சொல்கிற மாதிரி வருங்க. ஸோ அப்போ இடம் சொல்கிற டார்கெட் முடியுதுன்னா அந்த இடத்துல நம்ம புக் பண்ண வெளியே வரலாம். ஓகேங்களா? இடம் சொல்கிற ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகும். பட் ஸோ இங்கே வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ சார்ட்
ஸோ ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு கன்ஃப்ளூயன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இது வரைக்கும் வந்துச்சு. ஸோ மேபி இந்த இடத்துல நம்ம டார்கெட்டை முடிச்சிச்சு அப்படின்னு எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கால் ஆப்ஷனை இங்கே வந்து முடிச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் டேட்டா தான் ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஒரு 1 மினிட்ல வந்து ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தோம். ஸோ எங்கே அப்படின்னா இந்த இடத்துல. ஸோ இதுவும் எதை வச்சு கொடுத்தது அப்படின்னா ஸோ மார்க்கெட் 570 இருக்குது. ஸோ இப்போ 500 என்ன பண்ணிட்டுருக்கு 23,500 பிரேக் ஒன் கட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஒன் வந்து உடையாது அப்படின்றது தெரியும் அப்படின்னா ஸோ உடையாது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து உடையாது அப்படின்றத ஸோ சம் கண்டிஷனை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம் இது உடையாதுங்க அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணோம் அப்படின்னா லாங் சைடு வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் என்ட்ரியம். ஸோ ப்ரீவியஸாக டார்கெட் பண்ணோம். இது நார்மலி ஆஸ் யூஷுவல் எஸ்எம்சி கான்செப்டில். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு 1:10 முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இதுவும் எதை வச்சு எடுத்தது இந்த ப்ரீமியத்தை வச்சு எடுத்தது தான். ஸோ ப்ரீமியத்தை வச்சுட்டு தான் எஸ்எம்சியோ இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனோ ட்ரேட் பண்ண போகணும். ஸோ நீங்கள் ப்ரீமியத்தை விட்டுட்டு ஸ்பாட் சார்ட்டில் டிசைனை வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ப்ரீமியம் ரெண்டுமே மெல்ட் ஆகிட்டு இருக்கும். கால் ஆப்ஷனும் மெல்ட் ஆகும், புட் ஆப்ஷனும் மெல்ட் ஆகும். ஸ்பாட் சார்ட் மட்டும் ஏறி போயிட்டுருக்கும், இறங்கி போயிட்டுருக்கும். ட்ரேட் எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் வராது. ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்னிங்கே ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கன்சாலிடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 30 to 40 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கொடுத்துருக்கோம். 40 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா 60ல் வந்து என்ட்ரி ஆயிருக்காரு. 36ல் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 36ல் என்ட்ரி. ஓகேங்களா? 39ல் எக்ஸிட். ஸோ அரௌண்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ். ஸோ அவரோட தேவை என்ன அப்படின்றது அவர் தான் முடிவு பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல 35, 36. ஓகேங்களா? ஸோ 36க்கு என்ட்ரி இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ 10 பாயிண்ட் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காரு ஆக்சுவலி. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து நம்மளோட இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8.6K ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டே ஜாயின் பண்ணவங்க தான் இவங்க, ரீசெண்டாக ஜாயின் பண்ணாங்க. ஸோ நமக்கு எஸ்எம்சியை விட ஆப்ஷன் டேட்டா ஜஸ்ட் அந்த லெவல்ஸ் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கிளியரான டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சப்ளையருமே வச்சு அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆஃபர் ஸோ இன்னையோட நைட் வரைக்கும், அதாவது 1ஆம் தேதி நைட் வரைக்கும் வந்து இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்என்சி இதெல்லாம் வந்து பேசிக்காக வரும். ஸோ ஆப்ஷன் டேட்டா அனாலிசிஸ் வந்து ஆப்ஷன் டேட்டா வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, ஸோ அது எப்படி வந்து ட்ரைல் பண்ணுறது, ஸோ அப்படின்றத கிளியராக வந்து சொல்லி தருவோம். ஸோ அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து வராது. ஸோ ஏன்னா நம்ம ஆப்ஷன் டேட்டா வச்சு பண்ணும்போது எஸ்எம்சி தேவையே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் அடிஷனல் பர்பஸுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ மெயின் திங் ஆப்ஷன் டேட்டா தான். ஸோ ஆப்ஷன் டேட்டா தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் டேட்டா வச்சு ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சியும் அடிஷனல் பர்பஸாக வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆப்ஷன் டேட்டா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்.